ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளினர். இன்றைக்கி காலகட்டத்தில் பண விகிதத்தை விட அதிகமான வருமானம் தரக்கூடியதும் லாபத்துக்கு குறைவான வருமான வரியை கொண்டதுமான முதலீடுகளில் முக்கியமானது பங்கு சந்தை. இதில் பி ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுலேருந்து டி ரேஷியோ மதிப்பீடு பண்ணுற வரைக்கும் இந்த அளவீடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுக்க உதவும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற சிக்கல்களை புரிஞ்சுக்கொள்ளவும் நுண்ணறிவு மற்றும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை அதோட ஃபார்முலாவோட சேர்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணவும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவும் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த ஜூனியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸ் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, EPS இயர்னிங் பர் ஷேர். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஷேர் எவ்வளோ வருமானத்தை ஈட்டி தருதோ அதுதான் EPS. EPS ஈக்குவல் டு நெட் இன்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவைலபிள் ஷேர்ஸ். ஒரு கம்பெனியோட நெட் இன்கம்மை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் வகுத்தால் கிடைப்பது தான் ஒரு பங்கின் வருமானம். இதை குவார்ட்டர்லி அல்லது இயர்லி பேசிஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 1000 ருபீஸ் சொல்லி வச்சுப்போம். அதில் இருக்க மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 100 நம்பர்ஸ். இதில் ஒரு பங்கின் வருமானம் 1000 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 10. 10 ரூபாங்கிறது தான் EPS. நம்பர் 2, PE ரேஷியோ ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது ஒரு முக்கியமான ரேஷியோ. பில்லியனர் வாரன் பஃபட்டோட ஆசிரியர் பெஞ்சமின் கிரஹாம் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும்போது இந்த PE ரேஷியோவை கட்டாயம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஷேரோட மார்க்கெட் வேல்யூக்கும் அந்த ஷேரோட வருமானத்துக்கும் உள்ள விகிதம் தான் PE ரேஷியோ. ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை இயர்னிங் பர் ஷேர். இந்த ரேஷியோ 25 கீழே இருந்தால் நல்லது, 14 கீழே இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு கம்பெனியோட PEயை பார்க்கும்போது அதோட இண்டஸ்ட்ரி PEயையும் சேர்த்து பார்க்கணும். அந்த இண்டஸ்ட்ரியோட சராசரி PEயை விட கம்பெனி PE கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லது. அப்புறம் அவங்க காம்படிட்டர் PEயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்மியான PE விகிதம் இருக்கும் கம்பெனி ஃப்யூச்சரில் அதிகமான வருமானத்தை கொடுக்கும். நல்லா வளர்ந்து வர கம்பெனியில் PE 50-16 கூட இருக்கும். இதோட ஸ்டாக் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் அதிக விலை கொடுத்து வாங்க தயாராக இருப்பாங்க. அதனால் உங்களால் அதிக விலை கொடுத்து வாங்க முடியும்னா இந்த கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட இப்போ இருக்கிற PE 3 வருஷம், 5 வருஷம் அல்லது 10 வருஷம் சராசரி PEயோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்னும் அதிகமாக போகும் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனியில் PE ரேஷியோ ஏன் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு கம்பெனி, பிங்கிற ஒரு கம்பெனி. ஏங்கிற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 30 ரூபா, பிங்கிற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 100 ரூபா. ஏங்கிற கம்பெனியோட EPS 2 ரூபா, பிங்கிற கம்பெனியோட EPS 3 ரூபா. இப்போ PE ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. அப்போது ஏங்கிற கம்பெனியோட PE ரேஷியோ 15, பிங்கிற கம்பெனியோட PE ரேஷியோ 33. இப்போது ஏங்கிற கம்பெனியில் 30 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது 2 ரூபா சம்பாதிக்குது. இது பிங்கிற கம்பெனியில் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வெறும் 3 ரூபா தான் சம்பாதிக்குது. அப்போது ஏங்கிற கம்பெனி நான் வெறும் 30 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே அது 2 ரூபா சம்பாதிக்குது. இதே வெறும் 3 ரூபா சம்பாதிக்கிற கம்பெனியில் நான் இதுக்கு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால் நான் கண்டிப்பாக ஏங்கிற கம்பெனி தான் சூஸ் பண்ணுவேன். அதனால தான் PE ரேஷியோ கம்மியாக இருக்க கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேர்டு, PE ரேஷியோ. இதுவும் பெஞ்சமின் கிரஹாம் கவனிக்க சொல்கிற முக்கியமான ரேஷியோவில் ஒன்று. ஒரு நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சிக்காக கொடுக்குற விலையானது டிஸ்கவுண்டில் இருக்கா அல்லது ப்ரீமியமில் இருக்கா அப்படிங்கிறத இந்த ரேஷியோவை பார்த்தா சொல்ல முடியும். PE ரேஷியோவை ஒரு நிறுவனத்தின் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி விகிதத்தை கொண்டு வகுத்தால் கிடைப்பது தான் PE ரேஷியோ. பல்வேறு காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இந்த ரேஷியோவை கணக்கீடு பண்ணணும். இதுக்கு லாங் டேர்ம் கால்குலேஷன் நல்லது. அடுத்த 5 ஆண்டுகால வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிடுவது சரியாக இருக்கும். வருவாய் வளர்ச்சி விகிதம் குறைந்தது 25% இருப்பது நல்லது. இந்த PE ரேஷியோ 1க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா பங்கோட விலை மலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறுவனத்தின் PE ரேஷியோ 25, வருவாய் வளர்ச்சி விகிதம் 25% அப்படின்னா 25 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 1. 1ங்கிறது PE ரேஷியோ. ஃபோர்த்து, PBV ரேஷியோ. நிறுவனத்துக்கு சொந்தமான ஒவ்வொரு ரூபாய் சொத்துக்கும் ஒரு இன்வெஸ்டர் எவ்வளோ பணம் கொடுக்குறாருங்கிறத PBV ரேஷியோ விவரமாக சொல்லும். இது ஷேர் ப்ரைஸ்க்கும் புக் வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ.
புக் வேல்யூ அப்படின்னா ஒரு கம்பெனி ஏதோ ஒரு காரணத்துக்காக விற்றுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பங்குக்கு எவ்வளோ தொகை நமக்கு கிடைக்குமோ அதுதான் புக் வேல்யூ. ஒரு கம்பெனியோட பிபிவி ரேஷியோ அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியின் சராசரி பிபிவி ரேஷியோட ஒப்பிட்டு பார்க்கணும். இண்டஸ்ட்ரி பிபிவி ரேஷியோட கம்பெனி பிபிவி ரேஷியோ கம்மியாக இருந்தால் நல்லது. அப்புறம் காம்படிட்டரோட பிபிவி ரேஷியோவும் ஒப்பிட்டு பார்க்கணும். பிபிவி ரேஷியோ 2லேருந்து 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த பங்கோட விலை நியாயமாக இருக்குன்னு அர்த்தம். 2 கீழே இருந்தால் விலை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ 100 ரூபீஸ்னு வச்சுக்கலாம், அதோட புக் வேல்யூ 150 ரூபீஸ்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா வந்து மார்க்கெட் வேல்யூ டிவைட் பை புக் வேல்யூ, அப்படின்னா 100 டிவைட் பை 150 ஈக்குவல் டு 0.66. இதுதான் பிபிவி ரேஷியோ. பிபிவி ரேஷியோ 1.5 கீழே இருந்துச்சுன்னா இந்த பங்கில் முதலீடு பண்ணலாம். 5th, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஒரு நிறுவனத்தோட மொத்த கடனுக்கும் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கும் உள்ள வீதம் தான் டி ரேஷியோ. இந்த ரேஷியோ 1க்கும் குறைவாக இருந்தால் நல்லது. ஒரு நிறுவனத்துக்கு அதிக கடன் இருந்தால் சிக்கலான நேரத்தில் ரொம்ப பிரச்சனையாயிரும். எக்ஸாம்பிளுக்கு COVID-19 பாதிப்பின் போது அதிக கடன் இருந்து அதிக வட்டி கட்டி நிறைய நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு நிறுவனம் எதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கவனிக்கிறோம். நிறுவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வாங்கியிருக்காங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் கடன் அடைக்க வாங்கியிருக்காங்கன்னா எப்படியும் அந்த கடன் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதை நம்ம யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். அப்புறம் கடனுக்கான வட்டி விகிதம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம். மிக அதிக வட்டி விகிதம்னா அந்த நிறுவனங்களை முதலீடு செய்வதை தவிர்க்கணும். ஒரு நிறுவனத்தோட கடன் 50 கோடி, அதன் பங்கு மூலதனம் 100 கோடினா கடன் டிவைடட் பை பங்கு மூலதனம் 50 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 0.5. இதுதான் டி ரேஷியோ. இந்த டி ரேஷியோ 1க்கும் கம்மியாக இருந்தால் நல்லது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஜிவிகே, ஜிஎம்ஆர், வீடியோகான் இந்த மாதிரி கம்பெனிலாம் அதிக கடன் இருந்ததால் இதோட பங்குகளின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 5 ரேஷியோவும் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இதை வச்சு மட்டும் ஒரு கம்பெனியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு ROE, ROCE அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.